கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம். தந்திரங்களை குறித்து பார்த்து வருகிறோம். தேவ பிள்ளைகளே, யோபு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறான், தந்திரக்காரருடைய ஆலோசனை எல்லாம் தேவன் அபத்தமாக்குகிறார் என்று சொல்லி யோபு சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அவர் தந்திரக்காரருடைய ஆலோசனையெல்லாம் அபத்தமாக்குறது நம்முடைய தேவன். யாரெல்லாம் நமக்கு தந்திரம் பண்ணுக்கிறான். இப்போ யோபுக்கு அநேக பாடுகள், அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனை. ஆனால் எல்லா ஆலோசனை நமக்கு தெரியும். நமக்கு யார் தந்திரம் பண்ணுகிறான்? தேவ பிள்ளைகளே அவங்க என்று சொல்கிறான். எந்த குடும்பம் தந்திரம் பண்ணுகிறாங்க, எந்த மனுஷன், எந்த ஆபீசர், எந்த அதிகாரி என்று சொல்லி, எந்த அரசியல்வாதி தந்திரம் பண்ணுகிறான் என்று சொல்லி நமக்கு எல்லாம் நமக்கு தெரிந்தவர் தெரியும், தெரியாதவர் தேவனுக்கு தெரியும். அப்போ அந்த தந்திரக்காரனுடைய ஆலோசனைலாம் அபத்தமாக்குகிற தேவனாக இருக்கிறான். வேதவசனம் தாவீதுக்கு விரோதமாக அக்கித்தோலுடைய ஆசாரியன் ஒருத்தர் இருந்தான். தேவ பிள்ளைகள் அவனுடைய ஆலோசனை அபத்தமாக்குவாராக என்று சொல்லி தாவீது சொல்கிறான். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே யோபு அதான் சொல்கிறார். அக்கித்தோலுடைய அந்த அந்த தந்திரக்காரனுடைய ஆலோசனை எல்லாம் எனக்கு அபத்தமாக்குங்க. அவனுடைய நாவுகள் சிலர் நாவு மூலமாக தந்திரம் பண்ணுவான், அதெல்லாம் அபத்தமாக்குகிறவர் என்று சொல்லி விசுவாசத்தோடு சொல்லுகிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு அநேக உலகத்தலைமுடைய பிசாசு தந்திரமூலமாக வருவான். ஆனால் அதை அபத்தமாக்குறது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தேவ பிள்ளைகளே, அதை தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். எப்படி யோபு அனுதினமும் தன் பிள்ளைகளுக்காக திறப்பில் நின்னாலும் தேவ பிள்ளைகளை பாவம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி தேவ பிள்ளைகள் அதே போல் ஆண்டவரை எனக்கு ஆலோசனை பண்ணுகிறவர்கள், தேவ பிள்ளைகளை தந்திரமாக ஆலோசனை பண்ணுகிறவர்கள், சதித்திட்டம் நீருகிறவர்கள், எதிராக நிற்கிறவர்கள் எல்லாத்தையும் நீர் அபத்தமாக்கும் என்று சொல்லி அந்த தந்திர சூழ்ச்சிகளை முறியடிக்கும். இன்னைக்கு என் தேவ பிள்ளைகளை என்னுடைய போக்குவரத்தில் பிசாசுடைய தந்திரங்கள் என்ன வைத்திருக்கிறானோ, எந்தெந்த மனுஷ மூலமாக வைத்திருக்கிறோம், வியாபாரத்தில், தேவ பிள்ளைகளை தொழிலில், வேலையில், படிப்பில் என்னென்ன தந்திரம் எல்லாத்தையும் அபத்தமாக்க வேண்டி சொல்லி தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது தேவன் எல்லாத்தையும் அபத்தமாக்குற தேவனாக இருக்கிறான். தேவ பிள்ளைகளை அவருக்கு மட்டும்தான் தெரியும் பிசாசுடைய தந்திரங்கள். ஒருவேளை நமக்கு தெரியாத சில காரியம் இருக்கும். ஆண்டவர் சொல்ல பிசாசுடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதல்ல என்று சொல்லுகிறார். ஆனாலும் அந்த தந்திரங்களை நமக்கு தெரியாத சில தந்திரங்கள் இருக்கும். அதனால தான் தேவன் யோபு சொல்கிறார், அந்த தந்திரக்காரருடைய ஆலோசனை தேவன் எல்லாத்தையும் அபத்தமாக்குவார். அவருக்கு தெரியும். அவர் வானத்துக்கும் பூமி சர்வலோகத்தை படைத்த தேவன். நமக்கு என்ன யாரெல்லாம் தந்திரம் பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் தெரியும். தேவ பிள்ளைகளை சில மனித மூலமாக பண்ணுவான், தந்திரம் மூலமாக மந்திரம் பண்ணதுக்கு எல்லாம் பண்ணுவான். எல்லாத்தையும் அபத்தமாக்குற தேவன். தேவ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு விளம்பரமான தந்திரக்காரர்கள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் எந்தெந்த மனுஷன் எழும்புகிறாரோ இருக்கிற பகுதியில், வேலையில், தொழிலில், விவசாயத்தில், படிப்பில், ஆண்டவரே ஊழியத்தில் எந்தெந்த தந்திரக்காரன் தந்திரமாக வருவான். தேவ பிள்ளை எல்லாத்தையும் அபத்தமாக்கும். என் ஊழியத்தில் அப்பா எனக்கு விரோதமாக ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக தடை பண்ணுற எல்லா தந்திரக்காரனுடைய ஆலோசனையெல்லாம் அபத்தமாக்கும் என்று சொல்லி கேட்கும் பொழுது தேவன் நிச்சயமாக அபத்தமாக்குவா. யோபு சொல்லுகிறான், எல்லா தந்திரக்காரருடைய எல்லா ஆலோசனை அபத்தமாக்குற தேவன். தேவ பிள்ளைகளே, அதே போல தேவன் அப்படியே அந்த ஆலோசனைலாம் அபத்தமாக்கி யோபுக்கு ரெட்டிப்பாக பாடுகள் மத்தியில் அவர் இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாக்க கொடுத்தார். அதே போல் உங்களுக்கு கொடுப்பா. சோர்ந்து போறாங்க தேவ பிள்ளைகளை தேவ சமூகத்தில் தொடர்ந்து நீங்கள் போராடி ஜெபம் பண்ணுங்க. யோபை போல போராடி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தன் சிலைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தந்திரம் பண்ணவர்களுக்காக ஜெபிங்க, மந்திரம் செய்தவர்களுக்காக ஜெபிங்க. தேவன் எல்லாத்தையும் அபத்தமாக்கப்படுவான். கண்களை மூடி ஜெபம் பண்ணுமா. நல்லாண்டவரே சொல்றான், எங்களுக்கு தெரியாத தந்திரக்காரெல்லாம் அவருடைய ஆலோசனை எல்லாம் அபத்தமாக்குகிறான். அக்கித்தோலுடைய ஆலோசனை அபத்தமாக்கினவர் எல்லாத்தையும் அபத்தமாய் இயேசுவின் நாமத்தால் ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.